ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 24ஆம் சங்கீதம் தியான வசனம் 24ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 24:4 கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, கடந்த 2 நாட்களாக இந்த வசனத்தின் அடிப்படையில் தியானித்து வருகிறோம். யார் கர்த்தருடைய பருவத்திற்கு ஏற முடியும் என்பதை தியானிக்கின்றதான வேளையில் முதலாவது நாம் பார்த்தோம், கைகளில் சுத்தமுள்ளவன், வெளிப்படையான தன்னுடைய வாழ்க்கையிலே தூய்மையாய் ஜீவிக்கிறவன், இருதயத்தில் மாசில்லாதவன், இருதயத்தின் பரிசுத்தம். ஒருவேளை வெளிப்படையான வாழ்விலே மாத்திரமல்ல, உள்ளான வாழ்வும் சீருடையதாக இருக்க வேண்டும், சீர்பெற்றதாக இருக்க வேண்டும், சீர்கேடாக இருக்கக்கூடாது, பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன் என்பதாக குறிப்பிடுகிறார். மாயைக்கு ஒப்புக்கொடாத ஒரு வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன் தேவனுடைய பருவத்திலே ஏற முடியும். நாம் நம்முடைய ஆத்துமாவை ஒருபோது மாயைக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடாது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே முதல் சில வசனங்களிலே, குறிப்பாக அங்கே 10வது வசனம் முடியும் மட்டுமாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய திட்டத்தை அவர் ஆரம்பிக்கின்றதான வேளையில் அவர் உபவாசிக்கிறார். அந்த உபவாசம் 40 நாள் முடிந்த பின்பாக சோதனைக்காரன் அல்லது பிசாசு ஆண்டவரை சோதிப்பதற்காக என்ன செய்கிறான், அவரை வனாந்தரத்தில் கொண்டு போகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே அவருக்கு 3 விதமான சோதனைகளை அவன் கொடுக்கிறான். அவருக்கு பசி உண்டாயிற்று. உடனே அவன் என்ன சொல்லுகிறான், அவரை அழைத்து கொண்டு அந்த கல்கள் இருக்கிற இடத்திற்கு சென்று இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லுகின்றான். 2வதாக 6வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நீர் தாழ குதியும், உம்முடைய தூதர்கள் உம்மை வந்து கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் என்பதாக சொல்லுகிறான். 3வதாக 8வது வசனத்திலே அவன் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு கொடுக்கப்படும் என்பதாக சொல்லுகின்றார். இந்த 3 காரியங்களிலேயும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 3ம் மாயையான காரியங்கள், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு காரியங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆதாமாக இருக்கின்ற ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அந்த தம்பதியர் இந்த 3 பகுதியிலேயும் மாயைக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். ஆகையினாலே அவர்கள் வெற்றிகரமாய் வாழ முடியவில்லை, தோல்வியை சந்தித்தார்கள் என்பதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் பசி ஏற்பட்டதை மனதிலே வைத்தவன் என்ன செய்கின்றான், இந்த கற்களை நீர் சாப்பிடலாமே, அதை உணவாக்கி நீர் சாப்பிடலாமே என்பதாக சொல்லுகின்றான். இங்கே 6வது வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். இங்கே ஆண்டவர் அந்த மாம்ச இச்சையை மேற்கொள்ளுகிறார். மாயையான மாம்ச இச்சை. மனிதன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அறிந்திருந்த அவர் ஆண்டவர் என்ன செய்கிறார், மாயையான இந்த காரியத்திற்கு தன்னுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆனால் ஆதி பெற்றோர் அதற்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, சாப்பாட்டுக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆகையினாலே அங்கே அந்த மாயையை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆண்டவர் மாயைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. 2வதாக நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பிசாசானவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், நீ தாழ குதியும் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் ஜீவனத்தின் பெருமை என்று சொல்கிறது, த ப்ரைட் ஆஃப் லைஃப். நீர் கீழே குதியுமையா, உம்மை நீர் வெளிப்படுத்தும், உம்முடைய மகிமையை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய மேலாண்மையை நீர் வெளிப்படுத்தும். தூதர்கள் வந்து உம்மை கரங்களிலே ஏந்தி கொள்வார்கள் என்பதாக சொல்லுகிறான். ஆண்டவரால் முடியாததா? நிச்சயமாய் முடியும். ஆனால் இந்த மாயையான இந்த வெறுமையான பெருமைக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஜீவனத்தின் பெருமையை காட்டுவதற்கு நான் வரவில்லை, இந்த உலகத்தின் மக்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நான் வந்தேன் என்பதை அவர் நிரூபித்தார்.
ஆகையினாலே இந்த மாயைக்கு தன்னை அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆதி பெற்றோரை பாருங்கள், புத்தியை தெளிவிக்கக்கூடியதாக இருந்தது என்று அவர்கள் அந்த பழத்தை பார்த்து சொல்லுகிறார்கள். ஜீவனத்தின் பெருமை, நாங்கள் புத்தியுள்ளவர்கள், நாங்கள் தேவனுக்கு நிகரானவர்கள், தேவனைப் போல நாங்கள் வாழுகிறவர்கள் என்கின்றதான அந்த மமதையான பெருமையான அகங்காரமான ஒரு எண்ணத்திற்குள்ளாக வருகிறார்கள். இந்த உலகத்தின் நன்மையை மேன்மையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்க, இதை காட்டிலும் தேவனுடைய உறவை காட்டிலும் பெரியதாக இருக்கிறதாக மாயையான ஒரு தோற்றத்திற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை எல்லாம் கடந்து போகுவென்று கடவாது நிற்கின்ற தேவனுடைய சமூகத்திலே கொண்டு செல்லக்கூடிய ஆத்துமாவை நாம் இப்படிப்பட்ட மாயையான காரியங்களுக்கு செலுத்தாமல் தேவனுக்கு உகந்த பலியாக கொண்டு செல்ல வேண்டும். மூன்றாவதாக இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? சகல மேன்மைகளையும் காட்டுகிறான். சகல உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களை அவன் காட்டுகிறான். அதனுடைய மகிமையை காட்டுகிறான். நீ என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்களின் இச்சையாகிய அந்த மாயை அங்கே கொண்டு வருகிறான். கண்களின் இச்சை, இதைத்தான் ஆதி பெற்றோர் பார்க்கிறார்கள். பார்வைக்கு இன்பம், கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, பார்வைக்கு இதமாக இருக்கிறது, பார்வை அப்படியே அப்படியே கண்கள் விலகாமல் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது. எங்கள் கண்களை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கிறது, கண்களுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மாயைக்கு தங்களுடைய கண்களை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆதி பெற்றோர் விழுந்தார்கள். முதலாம் ஆதாம் விழுந்து போனான். விழுந்து போன அந்த மனுக்குலத்தை இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மாயைக்கு தன்னை ஒப்புக்கொடாமல் சிலுவையை நோக்கி அவருடைய கண்கள் இருந்தது, சிலுவையை நோக்கிய பார்வை இருந்தது, சிலுவையை நோக்கிய பாதை இருந்தது. எத்தனை சூழ்நிலைகள் எவ்விதமாய் வந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆத்துமாவை மாயையான காரியங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. ஒரு நிமிடம் கூட அவர் மாம்சத்தின் இச்சைக்கோ கண்களின் இச்சைக்கோ ஜீவனத்தின் பெருமைக்கோ அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. இவையெல்லாம் வெறும் மாயையே என்பதாக பிரசங்கி 2 அதிகாரம் 10 மற்றும் 11 குறிப்பிடுகிறது. மாயை என்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள வேறு ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது காற்றை பற்றி பிடித்து கொள்ள பிரயாசப்படுவது அல்லது வெறுமை என்பதாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் யாதொரு ஆதாயமும் இல்லை என்ற வேதவசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மாயையானவைகளை பணிந்து கொள்ள செய்யும்படி பிசாசானவன் தன்னால் இயன்றவரை முயற்சித்து பார்த்த போதிலும் அவரோ தம்முடைய கண்களை நித்தியமான மகிமைகளின் மேலே பதித்திருந்தார். அவர் முற்றிலும் பரிசுத்தர். இந்த உலகம் முற்றிலும் மாயையாகவே இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனாலேயே அவர் பிசாசை கடிந்து கொண்டு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்பதாக கூறினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இருதயமும் ஆத்துமாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலேயே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த மனுஷனும் தன்னுடைய மிகச் சிறந்த நிலைமையில் முற்றிலும் மாயையாகவே இருக்கிறான் என்பதாக சங்கீதம் 39:5 பார்க்கிறோம். வருங்காலத்தில் தனக்கு மிகவும் உபயோகமாயிருக்கும் என்று எண்ணி பொக்கிஷங்களை ஏராளமாக சேர்த்து வைத்த ஒரு மனுஷனை குறித்து ஒரு தெளிவான உதாரணத்தை கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆகையால் அந்த இரவே அவன் மரிக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் அவனிடம், மதிகேடனே, நீ மரித்து போகும்போது இவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான் என்பதாக சங்கீதக்காரன் 39 சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, அன்பு தேவனுடைய பிள்ளையே, மனுஷன் புறம்பான அழகை நாடுகிறான். தன்னை வெளிப்புறமாக அழகுபடுத்திக் கொள்வதற்காக தன்னால் இயன்றவற்றையெல்லாம் அவன் செய்கிறான். ஆனால் தேவனுடைய வசனமோ இங்கே என்ன சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 39:11, அக்கிரமத்தை நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை, அதாவது அவனுடைய அழகை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே என்பதாக குறிப்பிடுகிறார். நாம் முற்றிலும் வேறுபட்டதொரு அழகை தேட வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அதிகமாக விரும்புகிறார். அவர் நமக்கு மெய்யான அழகை தர விரும்புகிறார்.
மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம். அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம், அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். சரீரப்பிரகாரமாக இந்த அழகை நம்மால் உணர்ந்தறிந்து கொள்ள இயலாது. அது அழியாதது. அழியாதது என்பதன் பொருள் அது இச்சையினால் உண்டானது அல்ல என்பதாகும். இச்சையினால் உலகத்தினால் உண்டான அழிவுக்கு நாம் தப்பியிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழியாத அழகுள்ளவராயிருக்கிறார். பரிசுத்தமும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியும் மற்ற திவ்ய சுபாவங்களுமே அவருடைய அழகாயிருக்கிறது. அதில் இச்சைக்குரியது ஒன்றுமே இல்லை. ஆண்டவராகிய இயேசுவின் இந்த அழகை யாரால் காண இயலும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களால் மாத்திரமே அதை காண இயலும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களால் மாத்திரமே காண இயலுகின்ற உம்முடைய அழகை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆண்டவரே, நாங்கள் அழகின் மேல் அழகை பெற்று மகிமையின் மேல் மகிமையடைந்து உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் அழகுடனே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியான கிருபையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். பரிசுத்தத்தின் அழகுடனே நாங்கள் உம்மை எப்பொழுதும் தொழுது கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை கட்டளையிட்டறோம். ஆவியாயிருக்கிற உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது எங்களுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்க எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.